ஆதி பாரதி சீரியலை கதைக்களம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாரதி குப்தாவை பார்க்குறக்கு மும்பை போகிறாங்க. அங்கே அவங்க ஃப்ரெண்டு கீதா மூலமாக குப்தாவோட வீட்டை பார்க்குறாங்க. அங்கே உள்ளே போகிறதுக்கு முயற்சி பண்ணி பார்க்கும்போது அங்கே செக்யூரிட்டி விட மாட்டேங்கிறாங்க. அவங்களையும் மீறி தாண்டி ஆதி மேலே இருக்கிற காதலில் எப்படியும் நான் ஆதியை காப்பாற்றியே தீர்வேங்கிற ஒரியோட வேகமாக உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. போயிட்டு குப்தாவே வந்து யார் நீ எதுக்கு இப்படி உள்ள வந்தேன்னு கேட்குறாங்க. சார் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், தயவுசெய்து நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் நல்லா கேளுங்க, என்னோட தாலியை காப்பாற்றுங்கன்னு சொல்லி பாரதியா அவங்க தாலியை எடுத்து காட்டி தான் புருஷனை காப்பாற்ற சொல்கிறாங்க. இந்த பாருமா, இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன், இப்படியெல்லாம் நாடகம் நடத்திட்டுலாம் இங்கே வரக்கூடாது, வாங்கின பணத்துக்கு வட்டியும் முதல்ல இன்னும் வரவே இல்லை, 10 கோடி ரூபா உன் புருஷன் வாங்கியிருக்கான், அந்த பணம் எனக்கு உடனே திருப்பி தரணும், அப்படி இல்லைன்னா வட்டியாவது வரணும்னு சொல்லி குப்தா கேட்குறாங்க. பாரதி கண்ணீரோட கலங்கி போய் அழுகுறாங்க. இதை பாருங்க சார், என் புருஷனுக்கு பழைய நினைவுகள் எல்லாம் மறந்துடுச்சு, ஆனால் அவர் பேரில் 10 கோடி ரூபா வாங்கினது எங்களுக்கு இப்போ தான் சார் தெரியும், அதுவும் வட்டி கட்டாமல் விட்டது, அதுவும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது, உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வட்டியும் முதலையும் திருப்பி தர நான் ஏற்பாடு பண்ணுறேன், எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் எப்படி திருப்பி பணத்தை கட்டுவோம், இது எங்களோட பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் பணத்துக்கு நாங்கள் எந்த ஒரு மோசமும் பண்ண மாட்டோம், நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோன்னு கேட்குறாங்க. என்னம்மா பணத்தையும் வாங்கிக்கிட்டு ஆனால் அது அவர் பேரில் வரல, பார்க்கல, அவருக்கு நினைவில்லை, இப்படியெல்லாம் சொன்னால் நான் நம்பவே நினச்சியா, இதுக்கெல்லாம் நான் தலையசிக்கிற ஆள் கிடையாது, இதெல்லாம் நான் காதில் கேட்டுட்டு இருக்க முடியாது, நீ முதல்ல பணத்தை கட்டுற வழியை பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு குப்தா. இதுக்கு பாரதி கெஞ்சி புலம்பி நடந்தது எல்லாம் எடுத்து சொல்லி டைம் கேட்குறாங்க. குப்தாவும் மனசிலகி சரி, இன்னும் 15 நாளில் நீ திருப்பி பணத்தையும் வட்டியும் கட்டணும், அப்படி கட்டலை அப்படின்னா சொத்தையே எழுதிடுவேன்னு சொல்லிட்டாங்க. குப்தா சொன்னதை கேட்ட பாரதி ரொம்ப நன்றிங்க ஐயா, நான் கூடிய சீக்கிரம் பணத்தை கட்ட ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இங்கே கீதா பாரதியை பாராட்டுறாங்க. பாரதி, நீ இந்த அளவுக்கு வந்து பேசி உன் புருஷனுக்காக தைரியமா துணிச்சலா துப்பாக்கி வச்சிருக்கிறவங்க துப்பாக்கி மணிக்கு முன்னாடி போய் உன் புருஷனுக்காக நீ பேசுனது கேட்கறக்கும் பார்க்கறக்கும் ஆச்சரியமா இருக்கு தெரியுமாங்கிறாங்க கீதா. இது கேட்ட பாரதி, நம்ம யார் மேலே அன்பு பாசம் காதல் வச்சுருக்கோமோ அவங்களுக்காக உயிரை வேணாலும் கொடுக்க தயாராகிடுவோம், ஒரு ஆபத்துன்னு வரும்போது என்னோட உயிர் எனக்கு பெருசாக தெரியல, என் புருஷன் ஆதி தான் எனக்கு முக்கியமாக தெரிகிறாரு, அவரை நான் எப்படியும் காப்பாற்றியே தீருவேங்கிறாங்க பாரதி. சரி பாரதி, நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும், சரி நீ பார்த்து பத்திரமா போன்னு சொல்லி கீதா அனுப்பிச்சி வைக்கிறாங்க. பாரதியும் ஊர் திரும்பி வராங்க. ஆதியை அரெஸ்ட் பண்ண போகிற நேரத்தில் குப்தா ஃபோன் பண்ணி கொடுத்த கேஷை வாபஸ் வாங்கிக்கிட்டாங்க. இங்கே ஆதியை கைது பண்ண தான் இருந்த போலீஸ் உங்களை குப்தா கைது பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாரு, ஆனால் நீங்கள் கூடிய சீக்கிரம் அவருக்கு வட்டி முதலையும் பணத்தை திருப்பி கொடுக்குற வழியை பாருங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அங்கேருந்து போகிறாங்க. இது கேட்ட ஆதிக்கு ஆச்சரியமாக இருக்குது. பாரதி போய் எனக்காக பேசியிருக்காங்க, குப்தாவும் அவ்வளோ பெரிய ஃபைனான்சியர், மனசு இலகி பெருந்தன்மையாக டைம் கொடுத்துருக்காரு, இதை நம்ம காப்பாற்றணும்னு நினச்ச பாரதியும் ஆதியும் சேர்ந்துட்டு இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது, இதுக்கு யார் காரணம்னா பவானி ஏகாம்பரம், கூடவே இந்த மித்ரா சுதாகர், இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு தான் இவ்வளவு பணத்தை மோசடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க பாரதி. இதுக்கு ரெண்டில் ஒரு முடிவு கட்டுற, வாங்க பாரதி போகலான்னு சொல்லி ஆதி பாரதியும் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இவங்க எல்லாத்தையும் பார்த்ததுமே அங்கே பவானிக்கு அப்படியே முகத்தில் எள்ளும் கொள்ளுமா வெடிக்குது. ஆதி, உன்னை அரெஸ்ட் பண்ணித்தானே கூட்டிகிட்டு போனாங்கன்னு பவானி கேட்குறாங்க. ஆதிக்கு வந்த கோபத்துக்கு போது நிறுத்து பவானி அப்படின்னு பேர் சொல்லி அதிகாரம் பண்ணும்போது அப்போ பவானியே அரண்டு போனாங்க. பண மோசடி பண்ணிட்டு என் குடும்பத்தையும் கெடுத்து நாசம் பண்ணினதும் இல்லாமல் இப்போ என்னையே நீ அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, எனக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு எவ்வளோ பெரிய சதி வேலை பார்த்துருக்கேன்னு கேட்குறாங்க ஆதி. அதுக்கு பவானி சிரிக்கிறாங்க. என்னடா ஆதி, என்னை பற்றி இப்போவாது நீ தெரிஞ்சுக்கிட்டியா, ரொம்ப சந்தோஷங்கிறாங்க. நான் என்ன சொன்னேன், எல்லாரும் முதல்ல மரியாதையை வெளியே போங்க அப்படின்னு சொன்னேன்ல, இன்னும் ஏன் வெளியே போகலை, வீட்டை விட்டு வெளியே போங்க, ஒரு தடவை சொன்னால் தெரியாது அப்படின்னு ஆதி எல்லாத்தையும் அதிகாரமாக அதட்டும் போது அப்போ பவானி சிரிக்கிறாங்க. டேய் ஆதி, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்கிறதுக்கு உனக்கு எந்த அதிகாரம் இல்லையே, நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க பவானி. நான் சொல்கிறத விட உனக்கு சொல்ல வேண்டியவங்க சொல்லி கொடுத்தா அப்போவாது புரியும், நீ என்ன பாரதி பேச்சை கேட்டுக்கிட்டு நீ ஆடாத ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்க, உன்னோட ஆட்டத்தை அடக்கணும் இல்லையா, அதுக்கு இப்போ ஒருத்தர் வருவாங்க, அவங்களா வாயால் சொல்லுவாங்க, நீ தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க பவானி. அப்படி யார் வரப்போறான்னு ஆதியும் பாரதியும் பார்க்குறாங்க. அங்கே வக்கீல் தான் வராரு. வக்கீல் வந்ததும் அவங்க பெட்டியில் இருந்த பத்திரத்தை எடுத்து ஆதிக்கிட்ட காட்டுறாங்க. ஆதி சார், இனிமே இந்த சொத்து எல்லாமே உங்கள் சித்தி பவானிக்கு சேர்ந்ததுன்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டதும் அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க பாரதி. ஆதி அந்த பத்திரத்தை எல்லாம் படித்து பார்க்குறாங்க. அவங்க கைப்பட எழுதி கொடுத்து அவங்களே கையெழுத்து போட்டதுனால இப்போ ஆதிக்குன்னு எந்த சொத்தும் இல்லாமல் எல்லாம் பவானி பேருக்கு மாறிடுச்சு. என்ன ஆதி, இப்போவாது புரிஞ்சுதா, பழசெல்லாம் தான் உனக்கு ஞாபகத்தில் இருக்காது, ஆனால் இப்போவாது உனக்கு படித்தது ஞாபகத்தில் இருக்குதா, இந்த சொத்துக்கும் உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, நான் பார்த்து வெட்டு வெட்டு வெளியே போன்னு சொன்னால் நீ போய் தான்ப்பா ஆகணும், இது எல்லாம் என்னோட சொத்து, நான் நினச்சா உன்னை ஓட ஓட விரட்ட முடியும், இப்போ நீங்களா போனால் உங்களுக்கு மரியாதை, நானா வெளியே விரட்டினா அது அவ்வளவா நல்லா இல்லை அப்படின்னு பவானி அவங்களோட சுய ரோபத்தையும் கோர முகத்தையும் காட்டுறாங்க.
ச்சே! இவ்ளோ தூரம் கூட இருந்து அம்மா ஸ்தானத்துல வச்சு பார்த்த சித்தியே எனக்கு இவ்ளோ பெரிய துரோகம் பண்ணுவாங்கன்னு நெனச்சு பார்க்கலையே! எதார்த்தமா நம்பி விட்டதுனால, என்ன நடு தெருவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்களேன்னு ஆதி அப்படியே மனசொடைஞ்சு இடிஞ்சு போய் நிக்கிறாங்க. பாரதி பார்க்குறாங்க. ஆதி இடிஞ்சு போய் நிக்கிறத பார்த்ததும், "ஆதி என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி நிக்கிறீங்க? இந்த பவானி உங்கள ஏமாத்தி கையெழுத்து போட வச்சு, இவ சொத்த பூரா ஆட்டைய போட்டா, அதுக்காக நம்ம என்ன பயந்துடுவோம்னு நெனச்சாங்களா? அது நடக்காது ஆதி. இது எல்லாமே உங்க அம்மா சாரதாம்பாள் உருவாக்குன கம்பெனி. உங்க அம்மாவோட ராஜ்யம், சாம்ராஜ்யம். உழைச்சு சம்பாரிச்சது. அதனால இது வீண் போகாது. நீங்க தைரியமா இருங்க. பார்த்துக்கலாங்கிறாங்க பாரதி. ஏய் என்னடி? உண்மையா உழைச்சு சம்பாரிச்சதுங்கிற, சாரதாவோட சாம்ராஜ்யம்ங்கிற, அதுல எங்களுக்கும் பங்கு இருக்கு தெரியுமா? ஆனா ஆதி எங்களுக்கு நம்பிக்கையா, விசுவாசமா இருந்ததுனால தான் எங்க பேர்ல சொத்த பூரா மாத்தி எழுதி குடுத்துருக்கான். அவனுக்கு ஞாபகம் இல்ல. அதுக்கு நாங்க என்ன செய்யறது? எழுதுனது எழுதுனது தான். திரும்பவும் உங்களுக்கெல்லாம் இங்க அடைக்கலம் கொடுக்க நாங்க ஒண்ணும் தேவஸ்தானமோ இல்ல ஆசிரமமோ நடத்தல. நீங்க வெளியில போறீங்களா? அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கப்புறமும் பாரதி என்ன செய்யறதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது, ஆனந்த் இவங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்றாங்க. அம்மா என்னம்மா நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏம்மா இப்படி எல்லாம் பண்றீங்க? இது அண்ணனோட சொத்து. பெரியம்மாவோட உழைப்புல வந்தது. இது எப்படி நீங்க எழுதி வாங்கியிருக்கலாம்? அண்ணனுக்கு கூட வச்சுக்காம உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்காருன்னா இதுல பெரிய டவுட் இருக்கு. நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? அநேகமா நீங்க இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணுவீங்கன்னு நான் கூட நினைச்சு பார்க்கலாமான்னு கேக்குறாங்க ஆனந்த். பவானி ஆனந்த அதிகாரம் பண்றாங்க. இத பாருடா ஆனந்த், பேசாம ஓரமா ஒழுங்கா நின்னு வேடிக்கை மட்டும் பாரு. இதுல வந்து பேசுறதுக்கோ தலையிடுறதுக்கோ உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நீ செஞ்ச காரியத்துக்கு அம்மா நான் சும்மா விட்டதே தப்பா போச்சு. உனக்கு எவ்வளவு சௌகரியங்கள், எவ்வளவு வசதிகள் நான் பண்ணி கொடுத்தாலும் நீ என்ன கேட்காமயே மித்ரா கழுத்துல தாலியை கட்டி அவளை இந்த வீட்டுக்கு மருமகளாக்கிட்ட. இதுக்கப்புறம் நானும் போனா போகுதுன்னு மன்னிச்சு விட்டுட்டேன். இனிமே சொத்தை பத்தி பேசுறதுக்கெல்லாம் உனக்கு எந்த அதிகாரம் இல்லை. பேசாம அமைதியா நில்லுங்கிறாங்க பவானி. ஏய் என்னடி அவன் பேசுற அளவுக்கு நின்று வேடிக்கை பார்க்குறீங்களா? ஏன் என் பையன் உங்களுக்கு சலுகை கொடுப்பான்னு பார்த்தீங்களா? அதுக்கு மட்டும் நான் இடம் கொடுக்க மாட்டேன். மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு பவானி விரட்டாத குறையா பாரதியும் ஆதியும் குழந்தைங்களையும் விரட்டிட்டு இருக்காங்க. பாரதி ஆதியை கூட்டிட்டு, வாங்க ஆதி, இதுக்கப்புறமா நம்ம இங்கே இருக்க வேண்டாம். நம்ம எப்படி முறையா நம்ம சொத்துக்கு நம்ம கைக்கு சேரணுமோ அப்படி முறையா அது தானா வந்து சேரும். எல்லாம் பார்த்துக்கலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆதி இடிஞ்சு போய் நிற்கிறாரு. என்ன அது நீங்களே இப்படி உடஞ்சு போய் நின்னா நான் என்ன செய்வேன்? தைரியமா இருக்கணும் வாங்க. இவங்களோட ஆட்டமெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ஏதாவது ஒரு இடத்துல அவங்கள எப்படி மடக்கி பிடிக்கணுமோ அப்படி நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க பவானி. அடி போடி போ, எல்லாம் எழுதியாச்சு. திரும்ப அன்னக்காவடியா நிற்கிறீங்க. உங்களால என்ன பண்ண முடியும்னு மித்ராவும் பவானியும் ரொம்ப இளக்காரமாகவும் தூஷாவும் விரட்டுறாங்க. ஆரியும் குழந்தைங்களையும் வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு வந்துட்டாங்க பாரதி. வந்து ஒரு கோயிலில் தங்கியிருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்டு சரவணுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சரவணன் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் நம்ம இங்கே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் போது அப்போ பாரதி யோசிக்கிறாங்க, ஐயோ இப்போ வரைக்கும் குழந்தைகளுக்கு பசியாக இருக்குது. இந்த பசிக்கு கூட நம்மளால எதுவும் வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு நம்ம அக்கௌண்ட்லேயும் பணம் இல்லாமல் போச்சு. இப்போ என்ன செய்யறது அப்படின்னு தவிச்சு போய் நிற்கிறாங்க. அங்கே மித்ராவும் பவானியும் வராங்க. வந்ததும் பாரதியை கூப்பிட்டு, என்ன ரோட்டில் வந்து ஆதரவு இல்லாமல் பிச்சை கேட்டு நிற்கிறியா? இதை தாண்டி நான் எதிர்பார்த்தேன். இப்படி ஒரு இடத்துக்கு நான் கொண்டு வரணும்னு நான் நினச்சேன். செஞ்சுட்டேன் பார்த்தியா அப்படிங்கிறாங்க மித்ரா. இதோட விட மாட்டேன். நான் திரும்பின இடமெல்லாம் நீ வந்து நின்னா என் மனசு உறுத்தும். அதனால உங்களை இன்னும் இந்த ஊரை விட்டு ஓட விரட்ட போகிறேங்கிறாங்க பவானி. பாரதி சோர்ந்து போகலை. ஏய் பவானி, என்ன நினச்சிட்டு இருக்க? நீ இப்போ ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டாலும் அது ஆதி போட்ட பிச்சை. இருக்க இடம் இல்லாமல் போகிறதுக்கு வழி இல்லாமல் ஆதி காலை சுற்றிக்கிட்டு கிடந்தீங்க. ஆனால் இன்னைக்கு ஆதியோட வீட்டையே நீ எழுதி வாங்கிட்டதுனால ஆதி போட்ட பிச்சையில் இருந்துக்கிட்டு என் குடும்பத்தை இன்னைக்கு நடுத்தெருவில் கொண்டு வந்து நிறுத்தினதை ஒரு வெற்றியாக நீ நினைக்கிற. ஆனால் இது எவ்வளோ பெரிய கேவலம் உனக்கு தெரியுமா? நாங்கள் இன்னும் சோர்ந்து போகலை. எங்களால் இன்னும் முடியும். இதுவிட இன்னும் பல மடங்கு என் புருஷன் ஆதினால சம்பாதிக்க முடியும். ஆனால் சம்பாதிக்க கையாலாகாத நீ இப்படி புடுங்கித்தான் திங்க முடியும். புடுங்கி தின்னா அது எத்தனை நாளைக்கு இருந்துடும் நீ நினச்ச? என்னமோ நீ நினச்சது ஏதோ இப்போ வரைக்கும் நடந்துருச்சுன்னு நீ ரொம்ப ஆங்காரத்தில் ஆடாத பவானி. கண்டிப்பா சரிஞ்சு வந்து விழத்தான் போற. அதுவும் ஆதி காலை நீ பிடிக்கத்தான் போற. அப்ப இருக்கு உனக்கு. அப்ப பார்த்துக்கிறேங்கிறாங்க பாரதி. ஆதி சொத்தை புடுங்கி தின்ன உங்களுக்கு இவ்வளவு திமிரு இருக்கும்போது சம்பாதிக்க தெரிஞ்ச ஆதிக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதை விட பல மடங்கு என் புருஷன் ஆதி சம்பாதிப்பாருன்னு சொல்றாங்க பாரதி. அடடா பாரதி, உன்னோட தைரியத்தை நான் பாராட்டுறேன். தெருவுக்கே வந்து நின்று அடுத்த வேலை சோட்டுக்கே வழி இல்லாம இருந்தாலும் இந்த வருஷம் பொண்டாட்டி சென்டிமெண்ட்டையும் நீ விடுறதா இல்லை. இந்த வீர வசனமெல்லாம் பேசுறதுக்கும் சலிக்காம இருக்க உனி பாராட்ட வேண்டிய விஷயம் தான்னு சொல்லி பவானி கேவலமா பேசுறாங்க. பாரதி கலங்கி போய் நிற்கும் போது அங்க ஒரு சாமியார் வர்றாங்க. அவங்க ஒரு ரகசியத்தை சொல்றாங்க. இதை கேட்ட பாரதி